ஓகே. இப்போ நான் தமிழன் மோட்டோ ஸ்போர்ட்டுக்கு போகிறேன் மலாக்காவுக்கு. அதாவது எங்கன்னா கேரளேருந்து மலாக்காவுக்கு நான் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது தள்ள ஒன்று நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இது 3வது டேக்னு நினைக்கிறேன். மணி பெற்ற இப்போ இங்கேருந்து கேரளுக்கு போகணும். சரி, கேரளேருந்து மலாக்காவுக்கு போகணும். அப்படியே மிஸ்டேக்காகவே நடந்துக்கிட்டு இருக்குது பேசும்போது. ஓகே ஓகே. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ஓகே, லெட்ஸ் கோ. நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். எண்ணெயை ஊற்றிடுவேன். நான் ஏன் இஎக்ஸில் வந்தேன்னா, இஎக்ஸ் தான் ஜீமா தலைவலி. அதனால் அது சீட்டு சொந்தமாக திறந்துருக்குது. அடாடாடாடா. எனக்கு ஆசை தான் அர்லிலாம் வாங்கணும்னு, காசு இல்லைப்பா. ஓகே, செட்டல். சொல்லிட்டா இருக்கு ஹர்லி. ரொம்பலையா எங்கேயோ போகிறாங்க. ஏய், காட்டை பார்த்துட்டிங்களா? காட்டை பார்க்காதீங்க. கரெக்டாக 5 அடியில் ஓகே. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னுக்கு வாக்கு அதுக்கு பின்னாடி போட்டோம். ஜோக்கா இருக்குது நம்ம பைக்ஸு. ரெயின் கோட்லாம் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஓகே, வழியாகும் நம்ம. அந்த மாதிரி ஓல்ட்ரு வாங்கிட்டேன், சொன்னாங்க இருக்கும்.
கழுத்தில் போட்டுட்டு போகிறது. நல்லா ஏர்லி குரூப்லாம் பார்த்தா தமிழங்களாக இருக்காங்க. ஏன்னா டிஎம்சி நம்ம வந்து ஆர்என் ரவாங்கில் இருக்கோம். எப்போ வந்தாலும் ஆர்என் ரவாங்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு சீல் பண்ணிட்டு எம்ஓடி தான் போவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு வெயிட் பண்ணுவோம். அதான் நான் பண்ண போகிறேன். வசதிக்கு வீட்டிலேருந்து ருட்டி எடுத்து வந்துருக்கேன். இங்கேயும் இருக்குது. நல்லா ஸ்டெம்பாகி தான் அது சாப்பிட்டு போகிறேன். காட்டு முடிச்சிட்டேன். எடுத்து வெளியாகுமா வயதாக இருக்கா ஒரு 5 நிமிஷம் லேப்பாக பண்ணிட்டு போக வேண்டியதான். மெயினாக இதுதான் நான் முதல்ல இருப்பேன் ஒரு கம்பெனிங்களோட மோட்டர் ஸ்போர்ட் ஈவெண்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நிறையா ஈவெண்ட் போயிருக்கேன். ஆனால் கம்பெனிங்களோட மலைக்காரங்க இந்த மாதிரி பீச் தான். ஸோ இதுதான் முதல்ல நான் போகிறேன். இப்போ எப்படி இருக்குது என்வாயர்மெண்ட் சொல்லி நான் பார்க்க போகிறேன். அதுதான் எனக்கு மெயின் இது. ஏன்னா நார்மலாக இப்போ கம்பெனிங்களை எங்கே பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்க. தெரியாமல் தான் போவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கா இல்லையான்ட்டு நான் பார்க்க போகிறேன். தெரிஞ்சுங்க நிறைய பேர் இருக்காங்க ஈவெண்ட்டில். நிறைய பேர் இருக்காங்க வந்து மீதி மற்றவங்க அவங்களா பார்த்தா பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும். தமிழங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். பார்த்தாங்க சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தெரியாமல் பெரிய போவாங்க. ஸோ பார்ப்போம் நீங்கள் எப்படி இருக்குது. அது மெயினாக தமிழங்களோட ஈவெண்ட் போகிறோம். இப்போ நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஆர்என்ஆர் ரவாங்கிலேருந்து வழியாக போகிறோம். என்ன தப்பா பண்ணேன் லைட்டாக ஒரு 26 கஷ்டம் ஆச்சு. தப்பா பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதோட ஒரு 60 கிலோமீட்டர் வரும். நான் சொல்லலை நம்மளைங்க பார்த்தாலே மழைப்பாய்ங்கன்னு. பார்த்தீங்களா அப்படியே ஒரு போட அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மளே சிரிப்பு போட்டாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க. பார்ப்போம் நீங்கள் எல்லாத்தையும் நோண்டுவோம். நம்ம ஜகதூரியாக தான் இருக்காங்க. ஆனால் தமிழா டைம் தான்.
நாளில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இப்போ தான் போகிறாங்க. நான் பரவாயில்ல, இல்லை நானும் தமிழன் தான். கிட்ட வந்துட்டேன், ஏஃபோர் மோசா கிட்ட வந்துட்டேன். மோட்டர் சாப்பிடுவோம் நினைக்கிறேன். என்னமோ தடுங்கல் பண்ணுது. நான் டிஎம்சி போகக்கூடாது, சீரியஸாக என்னமோ தடுங்கல் பண்ணுது. என்னோட பென்தரோட ரோட்டெக்ஸு மத்தியாச்சு, நேற்றோட மத்தியாச்சு. அப்புறம் 125 சிடிஐயாக போட்டாங்க. RX ஸ்டார்ட் பண்ணால் RX ஹெட்டு காஸ்கெட் வந்து போச்சுவது. C70 நேமாங் மத்தி, அது பாய்க்க முடியாது, அது செஞ்சால் தான் பாய்க்க முடியும். சரி இது எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி வந்தால் இதுவும் இப்போ இங்கே மத்தியாச்சு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன் நான், இதில் போகணும், அதான் மேட்ரு. எப்பா ட்ரெஸ் தேடி போகலையா அவனை டோவிங் கேச்சும் ஆளை போட்டு மோட்ரு தள்ளிட்டு வந்தேன். ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் மோட்டர் எனக்கு தள்ள விட்டுருச்சு. 1 கிலோமீட்டர் சேர்ந்தேன், இங்கே வந்து சேர்ந்தேன். நம்ம ஒன்று நினைப்போம், வேற எரிச்சல மூட்டுறானுங்க என்ன. நம்ம ஒன்று நினைப்போம், நமக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கும்ல. அதான் இப்போ நடக்குது எனக்கு. எதையாக இருந்தாலும் கடந்து போகும். கோவிங் கூப்பிட்டு ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கிட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு கடையில் போய் தான் அந்த பைக்கை செஞ்சாகணும். வச்சு கிழிச்சு எடுக்க போகிறாங்க. இங்கே கோவிங்கும் வந்துருச்சு, வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ தெய்வம் போல் வந்துச்சு. கை ஃப்ரீ இல்லை, நான் காசு தான். 150 கிலோமீட்டர் தான், 6 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டருக்கு 150. ஏன் 150 ஒன்றுக்கு போயிட்டு சுற்றிட்டு வரும். மோட்டரை கட்டி போட்டாங்க. Janganlah tak main dah, aku ni dekat utama. கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு. வண்டியை பேரக்க போகிறோம். அந்த கடை சம்பவம் தெரிஞ்சு கற்பனையில் ஓட்டரில் கற்பனை கரையாச்சு. மோட்டர் வச்சு எனக்கு ஒரு பெரிய செலவு. அப்போ ஹால் ஒரு பயம். என்ன பண்ண போகிறோனோ. ஓகே, மோட்டர் கடைக்கிட்டேருந்து கிட்ட ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். அதனால் சதீஷ் வந்து எனக்கு கவர் பண்ணிட்டான். இங்கே தான் பர்த்டே கேள். ஹாப்பி பர்த்டே சொல்லா. நசி கோரிங் கம்பம். முட்டையில் என்ன அழுகி மாரி எண்ணெய். பரவாயில்ல, சாப்பிடுவோம். ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பாடு ஏதோ ஓகேலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ சாப்பாடு கடையிலேருந்து, அதாவது மோட்டர் கடையிலேருந்து ஒரு ஹோம் ஸ்டேக்கு போகிறோம். கிட்டத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். தம்பி இடம் இருக்குன்னா ஸோ இங்கே வீடு எடுத்து வச்சுருக்காங்க, அங்கே போகணும். ஓகே, இப்போ நான் ஏஃபோர் மோசாக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்களா தம்பி, அவன் என்னை கூட்டி வந்துட்டான். ஏன்னா அவங்க கூட்டல் எங்கள் வீடு எடுத்துருக்காங்க. கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா மோட்டர் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்.
பவோலு லேட் ஆகும்ட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டலாம். இங்கே வந்துட்டு பையனை கூட கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சவு பண்ணணும் வீட்டுக்கு. டிஎம்சி பட்டையாக கிளப்பிடுச்சு. மோட்ரு இன்னும் சியாப் பண்ணி முடிக்கல. இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஒன் ஸ்டேயில் மோட்ரு சியாப் பண்ணோன்னா தான் நான் மோட்ரு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியும். பாருங்க பயங்கரமாக வந்துருக்காங்க. இன்னும் ஏஃபோ மசாலா தான் இருக்கேன். மோட்ரு தான் செஞ்சு முடிக்க போகிறாங்க. மணி 9:30 ஆச்சு. நான் என்னமோ நினச்சேன், என்ன நடந்தது என்னமோ ஆச்சு. ஒரு வழியாக பைக்கு செஞ்சு முடிச்சாச்சு. கியர்லாம் பூட்டியாச்சு. ஓகே மாற்றிக்கிட்டு இருக்கேன். சிச்சு ஒரு செலவு 1000 வழி போங்குஸ். ஓகே மோட்டரை சியாப் பண்ணிட்டேன். வெளியாகிறேன். சீக்கிரமாக போக முடியாது, 60லேயே தான் போக முடியும். இங்கேருந்து வீட்டுக்கு போகவே 2 மணி நேரம். எத்தனை மணி போய் சேருவேன்னு தெரியல எனக்கு. நினைக்கிறேன் 1 மணிக்கு தான் போய் சேருவோம் போல. ராத்திரி 1 மணி ஆயிரும் போல வீட்டுக்கு போய் சேர. கரெக்டாக கம்ப்ளைண்ட்டில் இருக்கேன் நான். இங்கே பரவாயில்ல, லேக்காக போவோம். ஒன்றும் பண்ண முடியாது. இதான் நிலமை. அவ்வளோதான் இன்றைக்கோட விளாக்கு. பார்த்துக்கோங்க. டிஎம்சி 2025. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி தான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நான். பாய்.